உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அவன் யாருன்னு மறந்துட்டியா நீ? என்னடி பேசுற? அவன் என்ன நல்லா பண்ணியிருக்கிறான் நம்மளுக்கு, அதெல்லாம் மறந்துட்டு பேசிட்டு இருக்கிறியா நீ? நான்லாம் எதையும் மறக்கல. உங்க ஃப்ரெண்டு தான் எல்லாத்தையும் மறந்துட்டு வந்து பேசிட்டு இருக்காரு. குடும்பத்தையும் குடும்ப வாழ்க்கைய பத்தியும் பேசுறதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கு? ஆமாங்க, எனக்கு குடும்பத்தை பத்தி பேச தகுதி இல்லதான். ஏன்னா எனக்கு குடும்பமே இல்லை. அதனாலதான் நீங்க அபார்ஷன் பண்ண போறீங்கன்னு இவன் என்கிட்ட சொன்னதும் நான் துடிச்சு போய் ஓடி வரேன். ஏன்னா என் ஃப்ரெண்டும் என்ன மாதிரி குடும்பம் இல்லாம ஆயிடக்கூடாதுல்ல, அதனாலதான் ஓடி வந்தேன். டேய், இந்த அளவுக்கு தாண்டா உன்னால அங்கேயே வர வேண்டான்னு கேட்டியா நீ? பரவாயில்ல மாப்பிள்ள, உன் ஒய்ஃப் யாரு? எனக்கு சிஸ்டர் தானே. அவங்க என்ன திட்டுறதுக்கு முழு உரிமை இருக்கு. திட்டட்டும். இங்க பாருங்க ஆண்டாள், குடும்பம் இருக்கிறவனை விட அது இல்லாதவனுக்கு தான் அதோட அருமை தெரியும். அதனாலதான் இத பத்தி நான் பேசுறேன். உங்களுக்கு குடும்பம் இல்லைன்னு யார் சொன்னா? சொல்லாதடி. இல்ல, உங்களுக்கு குடும்பம் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, நாங்களும் உங்க குடும்பம் தானே. இவ்வளவு தூரம் சொல்றீங்கல்ல, அப்ப உங்க குடும்பத்துல ஒருத்தனா உங்க அண்ணனா நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்களா? ஏங்க, சாரிங்க, இந்த விஷயத்துல நான் யார் சொன்னாலும் கேட்க போறது இல்ல. உங்க ஃப்ரெண்ட் எனக்கு செஞ்சது நம்பிக்கை துரோகம். அதை என்னால மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. சரிங்க, அவன் செஞ்ச தப்பாவே இருக்கட்டும். ஆனா அவன் செஞ்ச தப்புக்கு குழந்தைக்கு ஏன் தண்டனை கொடுக்குறீங்க? கையில அடிபட்டாலோ கால்ல அடிபட்டாலோ கலங்கி போறது கண்ணு தானே. அதே மாதிரிதான் வலி எங்க இருக்குன்னுலாம் முக்கியம் இல்ல, ஆனா கலங்கிறது கண்ணா இருக்கணும், அதான் முக்கியம். நீங்க இப்படி பிடிவாதமா பேசுறதுனால நீங்க செய்யறதெல்லாம் சரின்னு ஆயிடாது. ப்ளீஸ், தயவு செஞ்சு இந்த விஷயத்துல முட்டாள்தனமா முடிவெடுக்காதீங்க. என்ன முட்டாள் ஆக்குறது உங்க ஃப்ரெண்டு. அப்போ என் முடிவும் முட்டாள்தனமா தானே இருக்கும். ஏய், ஏன்டி இவ்வளவு பிடிவாதமா இருக்கிற? நான் சொன்னா நம்ப மாட்டியா நீ? இந்த விஷயத்துல உன்னை மட்டும் இல்ல, வேற யார் சொன்னாலும் நான் நம்ப போறது இல்ல. நீ செஞ்சது ஒரு மன்னிக்க முடியாத தப்பு. அதுக்கு நான் தண்டனை கொடுத்தே தான் ஆவேன். அது அந்த ஆண்டவனே வந்தாலும் தடுக்க முடியாது. ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை அடைய முடியலன்னா அது எவ்வளவு வலிக்கும்னு நான் உனக்கு காட்டுறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.